ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனி பெயர்களும் பல ஆன்மீக சிறப்புகளும் உள்ளன. அதில் தை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி தேவ தேவ அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாகவே தேய்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாடு செய்வது பழக்கத்தில் இருந்து வருகிறது. அந்த நாளில் காலபைரவரை மட்டுமல்லாமல் பெண் தெய்வங்களையும் வழிபடும் வழக்கமும் உள்ளது. சிவபெருமானின் அம்சமாக விளங்கும் காலபைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபட்டு வந்தால் நீண்ட காலமாக இருந்து வரும் பிரச்சனைகள் விலகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தை மாத தேய்பிறை அஷ்டமி திங்கட்கிழமை அன்று வருவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அன்று தேய்பிறை அஷ்டமி வருவது இந்த நாளின் மகிமையை இன்னும் அதிகரிக்கிறது. 2026ஆம் ஆண்டு தை மாத தேய்பிறை அஷ்டமி பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி வரை நடைபெறுகிறது. திங்கட்கிழமை முழுவதும் தேய்பிறை அஷ்டமி இருப்பதாலும் அஷ்டமி வழிபாடு பொதுவாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் செய்யப்படுவதாலும் பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமையே தேய்பிறை அஷ்டமி அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த நாளில் அஷ்டமி தொடங்கும் நேரத்திலும் அல்லது மாலை நேரத்திலும் அவரவர் வசதிக்கு ஏற்ப எந்த நேரம் சௌகரியமோ அந்த நேரத்தில் காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபடலாம். குறிப்பாக காலபைரவர் வழிபாட்டில் ராகு காலம் மிகுந்த விசேஷத்தை கொண்டதாக கருதப்படுகிறது. அந்த நேரத்தில் பைரவர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது சிறந்த பலனை தரும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே காலபைரவரை மனதில் நினைத்து தீபம் ஏற்றலாம். பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் இருப்பதால் இந்த நேரத்தில் காலபைரவர் கோவிலுக்கு சென்று அல்லது சிவன் கோவிலில் உள்ள காலபைரவர் சன்னதியில் அகல் விளக்கு, நெய் விளக்கு அல்லது சிவப்பு நிற திரியுடன் 6 தீபங்களை ஏற்றி வழிபடலாம். நாள்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தீபம் ஏற்றுவதோடு மட்டும் நிறுத்தாமல் தயிர் சாதத்தை நைவேத்தியமாக வைத்து தானம் செய்வது தீராத பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை. சிவனுடைய அம்சமான காலபைரவருக்கு சிவனுக்கு உரித்தானது போலவே பன்னீர், சந்தனம், புனுகு போன்ற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது அபிஷேக பொருட்களை கோவிலில் வாங்கித் தரலாம். பெரும்பாலான கோவில்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு குறிப்பாக மாலை நேரங்களில்தான் பைரவருக்கு அபிஷேகங்களும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும். எனவே கோவிலுக்கு செல்ல இயல்பவர்கள் மாலை 6 மணிக்கு காலபைரவர் சன்னதிக்கு சென்று 6 தீபங்களை ஏற்றி வழிபடலாம். அதேபோல் சிவப்பு நிற பூக்களான அரளிப்பூக்கள் அல்லது ரோஜா மாலையை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும்.